எங்கள் குடும்பத்திற்கு இந்த நன்மைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வேலையில் இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நீண்ட நாட்களை ஜெபிக்கிறோமே, ஆண்டவரே இது நடக்குமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்குள் விசுவாசம் பெருக 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 நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். உங்க மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். கூட இருக்கிறவர்கள் கூட அதை அறியாமல் இருக்கலாம், பெற்றோர்கள் அதை அறியாமல் இருக்கலாம். கர்த்தர் அதை நன்றாய் அறிந்திருக்கிறார். தேவனிடத்தில் மேல மட்டும் விசுவாசம் வைங்க, உலகத்தில் விசுவாசம் வைக்காதீங்க, மற்றவர்களிடத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் மேல வைக்கும் பொழுது இன்னைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க விரும்புகிறபடி ஆக கடவுது. என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் கவனித்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அதுதான், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. இந்த நாளில் கவலையோடு சோர்வோடு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க எதை விரும்பி ஜெபிக்கிறீங்களோ அதை கர்த்தர் செய்து உங்களை நடத்துவார்.